ராதே கிருஷ்ணா. நான் உங்கள் ஆனந்த். இன்னைக்கு எபிசோட் 11 டே 11. 11த் டே. அ இன்னைக்கு நாள பாசிட்டிவா முடிங்க. பாசிட்டிவா ஆரம்பிச்சிருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். வெல்கம் ஆன் போர்ட். வேதாந்தா கம்பெனி லிமிடெட். இந்த வேதாந்தா கம்பெனி வந்து இந்தியன் கம்பெனி தான். மகாராஷ்டிரா பேஸ் பண்ணி இருக்கிற கம்பெனி. அதோட ஓனர் பேர் வந்து அனில் அகர்வால். அவங்களோட மெயின் வேலையே என்னன்னா, இயற்கை கனிம வளங்கள் எங்கெங்க இருக்கோ, அதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணி, அங்கருந்து மேனுஃபேக்சரிங் பிளான்ட் ஆரம்பிச்சு, அங்கருந்து அத மேனுஃபேக்சர் பண்ணி சப்ளை பண்றது. வெளிநாடுகளுக்கு, உள்நாட்டு தேவைக்கு அந்த மாரி. நம்ம தமிழ்நாட்ல கூட தூத்துக்குடியில ஸ்டெர்லைட் ஆலைன்னு ஒண்ணு இருந்துச்சு. அங்க வந்து அவங்க தான் மேனேஜ் பண்ணாங்க. அங்க இருந்து என்ன கனிமம் எடுத்தாங்கன்னா, காப்பர் அதிகமா மேனுஃபேக்சர் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ அங்க மக்களுக்கு பாதிப்பு ஏற்படுது. அந்த சுற்றுச்சூழல் பாதிப்புன்னு பெரிய போராட்டங்கள்லாம் வெடிச்சு, அது இப்போ மூடியிருக்கு. ஃபங்ஷன் ஆறதில்ல. நம்ம டோட்டல் காப்பர் உற்பத்தி அத நம்பி தான் இருந்துச்சு. மேக்ஸிமம் புரொடக்டிவிட்டி அதுலேருந்து நமக்கு கிடைச்சிட்டு இருந்துச்சு. இப்ப அத குளோஸ் பண்ணதுனால, நம்ம வெளிநாட்டிலேருந்து இப்போ இம்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம். அவ இப்போ அதில நெறைய நல்லது இருக்கு, கெட்டது இருக்கு. அத பத்தி இன் டெப்த்தா தெரியணும்னு நெனைச்சீங்கன்னா, நல்லா ரிசர்ச் பண்ணி பாருங்க. போத் தி சைட்ஸ் ஹேவ் தேர் ஓன் செட் ஆஃப் ஸ்டோரீஸ். அ அந்த அனில் அகர்வால் அவருடைய நெட் வொர்த் வந்து 35,000 கோடி. அவரோட பையன் பேர் வந்து அக்னிவேஷ். அவரும் அந்த வேதாந்தா லிமிடெட்ல தான் ஒரு 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 இன்வெஸ்டிங் ஃபார்ம் மாரி அதுக்கு ஒரு டொமைன்ல அவரு இன்சார்ஜா இருக்காரு. ஆ ஹி இஸ் அன் இன்டெக்ரல் பார்ட் ஆஃப் த கம்பெனி அப்படின்னு நெனைச்சுக்கோங்க. அவரு வந்து இப்ப ரீசென்ட்டா 3 டூ 4 டேஸ் முன்னாடி அமெரிக்கால ஒரு பனிசறுக்கு விளையாடிட்டு இருக்கும்போது, ஒரு சின்ன ஆக்சிடென்ட் ஆயி, அ அத ஹாஸ்பிட்டல்ல டயக்னோஸ் பண்றப்போ ஒரு ஒரு கார்டியாக் அரெஸ்ட் ஆயிட்டு, அவரு காலமாயிட்றாரு. இது அவருக்கு வயது வந்து 49. இது வந்து பெரிய ஒரு சோகத்த அந்த குடும்பத்துக்கு ஏற்படுத்தியிருக்கு. எல்லா குடும்பத்துக்குமே ஒரு இழப்பு வந்து யாராலயுமே தாங்கிக் கொள்ள முடியாத மாரி ஒரு நிகழ்வு இது. ஆ இப்போ அவங்க அனில் அகர்வால் அவரு என்ன அனவுன்ஸ் பண்ணியிருக்காருன்னா, அவரோட டோட்டல் அந்த நெட் வொர்த்ல வந்து ஒரு 75% வந்து ஹி இஸ் பிளானிங் டூ கிவ் இட் டூ சேரிட்டி. ஆ தொண்டு நிறுவனங்களுக்கு பகிர்ந்தளிக்க போறேன். என்னோட 75% வெல்த்த வந்து நான் பகிர்ந்தளிக்கலன்ற முடிவுல இருக்கிறேன். ஆ இன்னொரு முடிவும் சொல்லியிருக்காரு. அ அவங்க அந்த கம்பெனியோட ஹிஸ்டரி பார்த்தீங்கன்னா, எல்லா நாட்டிலயுமே ஒரு சர்ச்சைக்குரிய ஒரு மினரல் எடுக்கிற மாரி அந்த வேலைய தான் அவங்க பார்ப்பாங்க. எந்தெந்த ஊர்லலாம் ஒரு பிளான்ட் ஆரம்பிக்கிறாங்களோ, அங்க ஒரு லோக்கல் பிரச்சனை வரும். ஒரு மக்கள் போராடுவாங்க. இதனால இத்தன பேர் செத்துருக்காங்க. அந்த மாரி நியூஸ் வரும். ஆ இப்போ உதாரணத்துக்கு சவுத் ஆஃப்ரிக்கால ஒரு ரேர் எர்த் மினரல் மேனுஃபேக்சரிங் பிளான்ட்ட யாரு அந்த கான்ட்ராக்ட் எடுத்திருப்பாங்கன்னா, வேதாந்தா எடுத்திருப்பாங்க. அதனால ஒரு ஒரு 1000 பேர் இறந்திருப்பாங்க. அந்த அந்த மேனுஃபேக்சரிங் பண்ற தாக்கத்தினால, அந்த கதிர்வீச்சுனால, அந்த மாரி ஒரு நிகழ்வு நடந்துகிட்டே இருக்கும். அந்த ஹிஸ்டரிய படிச்சீங்கன்னாவே அது ஒரு அ ஒரு குழப்பமான சூழ்நிலையிலேயே அந்த கம்பெனி வளர்ந்து வந்த விதமா தான் இருக்கும். இப்ப அதுக்கும் இவரு என்ன ஒரு பிளான் பண்ணியிருக்காருன்னா, இப்ப அதிகப்படியான ரிசர்ச் அண்ட் டெவலப்மென்ட்டுக்கும் அதிக நிதி அண்ட் இனிமேல் நடக்கப் போற ஆப்பரேஷன்ஸும் அ அதிக நேர செலவு பண்ணி அந்த ரிசர்ச் மேற்கொள்ளப்படும். எந்த பாதிப்பும் எந்த தரப்பினருக்கும் வராத மாரி ஒரு ஒரு கட்டமைப்ப உருவாக்கப் போறோம் எங்க கம்பெனி இனிமேலு. பிராண்டிங்கே மாறப்போகுது. இந்த இழப்பு வந்து எங்களுக்கு ஒரு பாடமும், ஒரு பெரிய துயரமும் கடந்து கொண்டு இருக்கிறது அப்படின்ற மாரி, ஆ ஒரு எல்லார் வாழ்க்கையிலும் ஒரு இன்ஸ்டன்ஸ் நடக்கும். அத எப்படி அத அதிலிருந்து நம்ம லைஃப்ப எப்படி மாத்திக்கிறோன்றது ஆ சிறப்பான விஷயமா இருக்கும். ஆ ரொம்ப எ ரொம்ப தாக்கத்த ஏற்படுத்துச்சு. எல்லாருக்குமே ஒரு சின்ன நல்லது நடந்தாலும், அதிலிருந்து அடுத்து நம்ம வாழ்க்கைய எப்படி கட்டமைச்சுக்கிறோம். ஒரு சின்ன கெட்டது, இல்ல பெரிய கெட்டது, ஒரு பெரிய இழப்பு எது ஏற்பட்டாலும் அதிலிருந்து நம்ம என்ன கத்துக்கிட்டு, அடுத்து எப்படி நம்ம வாழப் போறோம்ன்ற விஷயம், ஆ ஒரு இன்ஸ்பிரேஷனா எடுத்துக்கலாம். ஆ அண்ட் இன்னைக்கு பராசக்தி படம் பார்த்தேன். இன்னைக்கு தான் ரிலீஸ் ஆச்சு. ஆ டிக்கெட் அவைலபிளா இருந்துச்சு. ஸோ, இன்னைக்கு ஃப்ரீயாவும் இருந்தோம். பார்த்துடலான்ட்டு. அருமையான கத. அருமையான டைரக்டரு. மேக்கிங்ல குறையே இருக்காது. சில பேருக்கு என்ன கத எவ்வளோ கத எப்படி ஸ்ட்ராங்கா வச்சிருந்தாலுமே, மேக்கிங் அவங்களுக்கு சில பேருக்குலாம் சுட்டு போட்டாலும் வராது.
ஆனா, இந்த மாரி டைரக்டர்ஸ் வந்து வெற்றிமாறன், இந்த சுதா கோங்கரா இவங்கலாம் என்ன சுமாரான கதையா இருந்தா கூட ஒரு பெரிய ஒரு மேக்கிங் அவங்க கிட்ட இருக்கும். ஆ அதுக்கே நம்பி சொதப்ப மாட்டாங்க. அண்ட் கேஸ்டிங் நல்லாருக்கும். அந்த மாரி விஷயங்களுக்காக பார்த்தேன். மெயின் மெயின் டேக்லைன் "நீதி பரவட்டும்." ஃபர்ஸ்ட்டு "தீ பரவட்டும்னு" வச்சிருப்பாங்க. சென்சார்ல எல்லாம் கட் பண்ணி, இப்படிலாம் பேசக்கூடாது இப்ப." அப்படின்ற மாரி சொல்லிட்டு "நீதி பரவட்டும்னு" மாத்திருக்காங்க. இந்திய எதிர்ப்பு போராட்டம். அத பேஸ் பண்ணியான ஒரு ஒரு பீரியாடிக் டிராமா. அண்ட் சிவகார்த்திகேயன் நல்லா நடிச்சிருந்தாரு. எல்லாருமே அவங்கவங்க பார்ட் செஞ்சிருந்தாங்க. எனக்கு என்ன நான் என்ன எனக்கு என்ன புடிச்சிருந்துச்சுன்னா, ஆப்வியஸ்லி மேக்கிங் அண்ட் கேஸ்டிங்கும் நல்லா இருந்துச்சு. ஆ சில சில விஷயங்கள்ல எப்படி அந்த காலத்துல என்னென்ன தியாகங்கள் பண்ணியிருக்காங்க. அ ஒரு அநியாயம் நடக்கிறத எப்படிலாம் அடுத்த தலைமுறை நல்லா இருக்கணும். இப்போ நம்ம விட்டுட்டோம்னா அவங்களுக்கு பாதிப்படையும்ன்ட்டு யோசிச்சு சில பேர் தியாகங்கள் பண்ணியிருக்காங்க. ஆ அந்த இத எடுத்துக்கலாம். அண்ட் இன்னொன்னு எனக்கு என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல எல்லா நாட்டிலயுமே, எல்லா ஊர்லயுமே, எல்லா காலத்திலயும் ஒவ்வொரு அடக்குமுறை நடந்துகிட்டே தான் இருக்கும். இப்போ ஜெர்மனி எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஹிட்லர் ஆட்சியில அ நடந்தது. அமெரிக்கால ஸ்லேவரி இருந்தது. எல்லாமே ஒவ்வொரு பீரியட் ஆஃப் டைம்ல அந்த மக்கள் வந்து அதுக்கு எதிரா போராடி, அதில வெற்றி கண்டு, அடுத்த தலைமுறையினர் வந்து அத பத்தி சிந்திக்காம அ முன்னேறட்டும் அப்படின்ற மாரி மனசுல வச்சு அதுக்கு தன்னலம் இல்லாம போராடியிருக்காங்க. ஆ இப்போ இப்போ இந்த ஆனா நம்ம இங்க இருக்க இந்தியன் கல்ச்சர் இந்த ஜெனரேஷன் வந்து, இப்ப இது மாரி ஒண்ணு நடந்திருக்கு அப்படின்னு இப்போ போர்ட்ரே பண்றாங்க. ஆனா இன்னொன்னும் கல்டிவேட் பண்றாங்க. இவங்கலாம் உங்க எதிரி. இவங்கலாம் அந்த காலத்துல உங்களுக்கு வந்து உங்கள வந்து அப்ரஸ் பண்ணாங்க. நாங்க தான் இப்போ காப்பாத்துனோம். ஸோ, அதனால இன்னமும் இப்போ இருக்கவங்களையும் நீங்க அப்போஸ் பண்ணுங்க. அப்படின்ற மாரி ஒரு தாட்ட யூத்துக்கு ஒரு பதிய வைக்கிற மாரியும் இருக்கு இந்த படம். ஆ உங்க தாத்தா காலத்துல உங்க தாத்தா யார எதிர்த்து போராடுனாங்களோ, அந்த கட்சியில இருக்கவங்க தான் இப்ப இருக்காங்க பாருங்க. அதே நீங்களும் அவங்கட்ட போக்கூடாது. அவங்க வந்து இப்படிப்பட்டவங்க. இதான் அ இது ஒரு சைட் பை சைட் நம்ம பிரெயினுக்கு மேனிபுலேஷன் மாரி நமக்கு பண்றாங்க. நான் என்ன சொல்றேன், இப்போ இப்போ மத்த நாடு, மத்த கலாச்சாரங்கள்லாம் எப்படி ஆ நடந்தத ஒரு ஒரு செல்ஃபிஷ்னஸ் இல்லாம ஒரு ஜெனரேஷன் வந்து அத முறியடிச்சு, ஆ அடுத்த ஜெனரேஷனுக்கு அதிலருந்து நல்லத மட்டும் எடுத்து சொல்லிட்டு வளர்த்து விட்டாங்களோ, இங்க வந்து திரும்ப திரும்ப நம்ம வந்து நீங்க இப்படி பண்ணியிருக்காங்க பாருங்க, அப்படின்ற விஷயத்த மட்டுமே நீ வந்து இது பண்ணி, இப்ப இருக்கவங்களையும் இன்னமும் நம்மள வந்து அ அப்ப நடந்ததுக்கு இவங்க தான் காரணம். நம்ம நம்ம தாத்தா பண்ண மாரி நம்ம பண்ணணும் அப்படின்ற மாரி சில பேர தூண்டி விடுற மாரியே, ஏன் ஒரு நான் என்ன சொல்றேன்னா, ஏன் ஒரு தப்போ, ஒரு சரியோ நடந்திருக்கு. அது நடந்துருச்சு. அதுலேருந்து என்ன நல்லது எடுத்துக்கிட்டு, நம்ம நம்ம ஃபியூச்சருக்கு, நம்ம நாட்டுக்கு அடுத்த வளர்ச்சி எப்படி இருக்குன்றத மட்டுமே யோசிச்சு, முன்னேறி போறதா? இல்ல இப்படி நடந்திருக்கு. இதுக்கு இவங்க காரணம். அதுக்கு அவங்கள பழி வாங்கணுன்ட்டு அந்த ரூட்ல போறதா? நம்ம நம்ம எப்பயுமே இந்தியர்களுக்கு வந்து இப்படியும் இருக்கணும், அப்படியும் இருக்கணுன்ட்டுன்ற மாரி மைண்ட் செட்டு நம்ம ஆட்சியாளர்களும் அது ஒரு ஒரு கல்ச்சராவே வந்திருக்கு. நம்ம எது பண்ணாலுமே ஆ 2 கருத்தா இருக்கும். 2 விதமான ரைட் விங், லெஃப்ட் விங் மாரி 2 விதமான சிந்தனைகளும் நமக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கும். இந்த ரூட்ல போலாமா? அந்த ரூட்ல போலாமா? இது போறது பெஸ்ட்டா? இந்த ரூட்ல போயிட்டு இருக்கப்பவே நமக்கு என்ன தோணும்? இது அப்படி போயிருந்தா, இன்னும் சீக்கிரம் போயிருக்கலாம். இல்ல இப்படி போனதே நல்லது. நல்ல வேளை அங்கிட்டு போகல. அப்படின்னு நெனைக்க வைக்கும். ஸோ, அ இப்போ இந்த இந்த படத்துல வந்து அண்ணா, திமுக இந்த மாரி ஆளுங்கள ஒரு ஒரு போர்ட்ரே பண்ண ஒரு பிரேவா அவங்க நமக்காக நின்றுருக்காங்க. இந்திய எதிர்ப்ப வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இப்ப இருக்க ஜெனரேஷனுக்கு இது எந்த எது வந்து திணிப்பு, எது வந்து கத்துக்க சொல்றாங்க அப்படின்ற ஒரு விஷயம் பார்டர் லைனே இவங்களுக்கு தெரியாது. மேபி அந்த சீசன்ல வந்து அந்த டயத்துல வந்து நெறைய அடக்குமுறை இருந்திருக்கலாம். இப்படிலாம் உண்மையிலேயே நடந்திருக்கலாம்.
நான் என்ன சொல்றேன், எல்லா நாட்டிலயும் தான் எல்லா பிரச்சனையும் தானே நடந்திருக்கு. யாருமே எல்லா உயிரிழப்பும் நடந்திருக்கு. இது பண்ணியிருக்காங்க. ஆனா, அந்த நாடெல்லாம் ரொம்ப நல்லா முன்னேறி, அ இப்போ ஒரு நிலைமையில அதெல்லாம் சிந்திக்காம, இப்ப அமெரிக்காவ எடுத்துட்டீங்கன்னா, ஸ்லேவரிலாம் இருந்துச்சு. அடிமைத்தனம் இருந்துச்சு. இப்போ வெள்ளைக்காரங்க தான் இப்போ அடிமைப்படுத்துனாங்கன்ட்டு, பிளாக் பீப்பிளும் இப்ப வந்து ரிவோல்ட் பண்ணிட்டு இருக்காங்களா? திருப்பி நீ எப்படி இருந்த ஆப்வியஸ்லி எல்லாருக்கும் மைண்ட்ல அந்த ஒரு தாட்ஸ், அந்த ஒரு ஹிஸ்டரி வந்து ரிசம்பிளன்ஸா இருக்கும். பட் யாருமே இப்போ வந்து ஓப்பனா, அ "நீ அப்போ வந்து என் தாத்தாவ இது பண்ண" அப்படின்ற மாரி இப்போ இன்னும் சண்டை போட்டுட்டு இருக்கிறதில்ல. அத கடந்து அடுத்து அவங்க ஃபேமிலிக்கு உண்டான குரோத்த நோக்கியும், அவங்களுக்கு உண்டான குரோத்த நோக்கியும் நகர ஆரம்பிச்சுட்டாங்க. இப்ப நம்மளே என்ன பண்றோம், இப்போ இப்ப அந்த நாட்ல ஏதாவது ஒண்ணு இப்ப நம்மளே கம்பேர் பண்ணுவோம்ல. இன்னும் நாடு எப்படி இருக்கு பாரு, நம்ம நாடு இப்படி இருக்கு. அவங்க நாடு வந்து வளர்ந்துருச்சு. அந்த மாரி ஏன் இருக்க முடியல? அந்த மாரி ஒரு சிந்தனை நம்ம டெய்லியுமே டே டூ டே லைஃப்ல பார்த்துக்கிட்டு வரோம். இன்னொன்னு வந்து இது ஒரு பெரிய சாதனையா இவங்க போர்ட்ரே பண்றது, இப்ப இந்தி எதிர்ப்பு எதிரா திமுகவும், அண்ணாவும் இப்படிலாம் தியாகங்கள் செஞ்சு போராடி நமக்கு அந்த அடிமைத்தனத்திலருந்து மீட்டெடுத்திருக்காங்க. இப்படின்ற மாரி ஒரு ஒரு அரசியல் ரீதியா புரியும். இந்த படத்த பார்த்தா. அவங்கள அப்படியே பெரிய இது மா பெரிய ஒரு தியாகிகள் மாரி, அது ஒன் சைட் ஆஃப் ஸ்டோரி மாரி அவங்களத மட்டும் காமிச்சிருப்பாங்க. அந்த காலத்தில ஆட்சியாளர்கள ஒரு டிக்டேட்டர்ஷிப் மாரி, இப்படிலாம் நம்மள பண்ணியிருக்காங்கன்ற மாரி படம் போர்ட்ரே பண்ணியிருக்கும். இதான் ஸ்க்ரீன் பிளே. ஒரு ஒரு நிகழ்வு நடந்ததுன்னு ஏன் நம்ம கடந்து போக்கூடாது? நம்ம கரியர பார்த்துக்கிட்டு வேற வேலைக்கு ஏன் நம்ம மாத்திக்கிட்டு போக்கூடாது? ஏன் பழச நம்ம சிந்திக்கணும்? ஏன் பழசுல இருக்க நல்லத மட்டும் எடுத்துக்கலாமே! அதிலயும் நல்ல விஷயங்கள் இருக்கு. அத மட்டும் ஒரு போராட்ட குணத்த நம்ம வளர்த்துக்கலாம். ஆ அந்த பட ஒரு எப்படி போராடுறாங்களோ, அது மாரி நம்ம லைஃப்ல ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தாலோ, நம்ம கரியர்ல ஏதோ ஒரு அப்ஸ்டக்கிள் வந்தாலுமே, இந்த மாரி நம்ம முன்னோர்களோட போராட்டம் கொண்ட மாரி நம்ம ஏதாவது ஒண்ணு வளர்த்துக்கிட்டு, நம்ம வழி மாறாம இந்த மாரி நமக்கு ஆம்பிஷன நோக்கி போலாம். அந்த மாரி ஒரு சிந்தனைய இதிலருந்து எடுத்துக்கலாம். ஆ ரொமான்ஸ் இருக்கும் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல. செகண்ட் ஹாஃபு ஃபர்ஸ்ட் ஹாஃபே தேவலன்ற மாரி தோணும். ஜெயம் ரவி வில்லனா பண்ணியிருக்காப்ல. அவருக்கு ஏன் அவ்ளோ கோவம்? அந்த ரீசன்ஸ்லாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா போர்ட்ரே பண்ணியிருக்கலாம். ஸ்ரீலலா போர்ஷன்ஸ்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்கலாம். அண்ட் ஜனநாயகன் படம் வராதனால, இதுக்கு அதிக தியேட்டர்ஸ் இருக்கு. ஒரு ஒரு நார்மலா போயிட்டு சில இது எடுத்துட்டு வரலாம். பட் ஓவரா நான் என்ன சொல்றேன்னா, ரொம்ப இதுல வந்து இப்ப பாரு அந்த காலத்துல வந்து இந்திய திணிச்சிருக்காங்க. நம்ம ஆளுங்க அண்ணாவும், கலைஞரும் போராடி அத மீட்டு குடுத்துருக்காங்க. நம்ம வந்து இனிமேலு இவங்க தான் நமக்கு நல்லது செஞ்சிருக்காங்க அந்த காலத்துல. அப்போ வந்து இப்பவும் நம்ம ஓட்டு ஸ்டாலினுக்கு தான் போடணும். அப்படின்ற மாரி முடிவெல்லாம் எடுக்காதீங்க. அது ஒர்த்லெஸ். எதுனாலுமே இப்போ இருக்க காலத்தோட ஒப்பிட்டு எந்த நல்லதையும் எடுத்துக்கிட்டு, இந்த காலத்துல இது ஒத்துப்பட்டு வருமா? அப்படின்ற மாரி யோசிச்சு, எந்த கதைக்கு உண்டான இன்ஸ்பிரேஷனையும் எடுத்துக்கிறது நல்லது. அந்த காலத்துல அது சூட் ஆயிருக்கும். இந்த காலத்துல என்ன சூட் ஆயிருக்குன்ட்டு நம்ம சமயோஜித புத்தி யூஸ் பண்ணி வாழ்றது நல்லது. ரொம்ப குளோரிஃபை பண்ணி காமிச்சிருப்பாங்க. ஆ மே சர்டன் செட் ஆஃப் பீப்பிள்ஸ்க்கு பிடிக்கலாம். எனக்கு இந்த இந்த கதை கரு, அந்த சில போராட்டங்கள், சில கூஸ் பம்ப்ஸ் மொமெண்ட்ஸ் இருக்கு. அந்த மாரி இது. ஆ படம் இருந்து பார்க்குற மாரியான சூழ்நிலை உருவாக்குது. பட் இந்த இது ஓவரா நம்மள்ட்ட அடிக்கடி இப்படிலாம் நீங்க திருப்பி வந்தா இப்படி நாங்க போராடுவோம். நீங்க அப்படி பண்ணவங்க நீங்கன்ற மாரியே ஒரு இம்ப்ரஷன உருவாக்கியிருக்காங்க. ஒரு பிரச்சாரம் மாரி, திமுகவுக்கு உண்டான பிரச்சார படம் மாரி இத பார்க்கலாம். ஆ வேறங்க டிக்கெட் இருந்தா ஃபேமிலியோட ஒரு இது ஜா கொஞ்சம் ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கிறத குட் திங்ஸ டேக் அவே பண்ணிக்கலான்ற மாரியான படமா இருக்கும். ஆ பார்க்கலாம். அண்ட் 11த் டே நல்ல ஸ்பாட் ஸ்பாட்டிஃபைக்காரனுக்கு ரொம்ப கட்டமா பட்டுருக்கேன். ஆ நேத்து நைட்டு நோட்டிஃபிகேஷன் ஒண்ணு வந்துச்சு. உங்க பாட்காஸ்ட் வந்து 100 ஸ்ட்ரீம்ஸ் அண்ட் டவுன்லோட்ஸ் கடந்திருக்கு. வாழ்த்துக்கள் அப்டின்ட்டு. பரவால்ல ஒரு 100 வாட்டி ஒரு ஸ்ட்ரீம் பண்ணியிருக்காங்க, டவுன்லோட் பண்ணியிருக்காங்க. ஒரு 12 ஃபாலோவர்ஸ் Spotifyல இருக்காங்க.
நிறைய பேரு குளோஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலினால பாதி பேருக்கு அந்த கொஞ்சம் வயசானவங்க அந்த மாரி அவங்கள வந்து இந்த Spotify ஆப் டவுன்லோட் பண்றது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். இன்னும் வெப் ப்ரௌசர்ல பார்க்குறாங்க. ஆ Spotify ஆப் ஸ்டோர்ல இருக்கு. நீங்க அத டவுன்லோட் பண்ணி அதில பார்த்தீங்கன்னா, இன்னும் பெட்டர் குவாலிட்டியா கேட்கும். அண்ட் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நீங்க WhatsAppல லிங்க் அ இது பண்ணணும்னு அவசியம் இல்ல. உங்களுக்கு டைரக்ட்டாவே நீங்க ஆப்ல போனாவே டெய்லியுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வந்துரும். ஆ ஸோ தட்ஸ் ஆல் ஹேப்பன் டுடே அண்ட் தீஸ் ஆர் தி திங்ஸ் ஐ விஷ் டூ ஷேர் வித் யூ டுடே. மேபி ஒரு பெட்டர் திங்கிங் ப்ராசஸோட நாளைக்கு ரீஸ்டார்ட் பண்ணலாம். ரீஸ்டார்ட் எபிசோடும் செம்மையா பறந்துச்சு நேத்து. பட் அவ்வளோதான் எல்லாம் இருக்கிறத நல்லதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் பொறுக்கிக்கோங்க. சாரி பொறுக்கிக்கோங்கன்னு சொல்லக்கூடாது. இருக்கிற நல்லதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து அப்ளை பண்ண முடிஞ்சா அப்ளை பண்ணிக்கோங்க. காசா? பணமா? அண்ட் ஆஸ் யூசுவல் ஐ டோன்ட் கேர் வாட்டெவர் ஹேப்பன்ஸ். நல்லதே நினைங்க, நல்லதே சிந்திங்க. எண்ணம் போல் வாழ்க்கை. ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஸ்ரீராம், ராதே கிருஷ்ணா. அண்ட் ஆப்வியஸ்லி ரிமெம்பர் த நேம் ஆனந்த். தேங்க் யூ.